ஹாய் கிஷோர். ஹாய் மக்களே. ஆக்சுவலி நேற்று வேற நான் ஆர்சிபி வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டேன். இன்ஸ்டாகிராமில் அதை போட்டு இப்போ எல்லாரும் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க என்ன. அவங்க நம்பி ஆல்ரெடி கிஷோர் கெட்டது பார்த்ததுன்னு இப்போ நான் வேற. ஆக்சுவலி ஒரு த்ரில்லிங் மேட்சாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் ஆர்சிபி எப்படி இருக்காங்கன்னா, இப்போ சினிமாலெல்லாம் வந்து த்ரில்லராக வந்துட்டு இருக்கு, ஹாரர் மூவியாக வந்துட்டு இருக்கு, ஃபேமிலி மூவியாக வந்துட்டு இருக்குன்னா நடுவில் அப்பப்போ இந்த காமெடி மூவிலாம் வந்தால் டப்புன்னு ஹிட் ஆகும்ல. அந்த மாதிரி செகண்ட் ஆஃப் பார்த்து சிரிப்பு தான் வந்துட்டு இருந்தது ஃபுல்லா. அப்படி அடி அட்டின்னு அடிச்சுன்னு இருக்காங்க. மீம்ஸ் போட்டு தள்ளிட்டு இருக்காங்க ஃபேஸ்புக்ல எல்லாம். என்னன்னா இதுக்கு முன்னாடி ஒரு டீம்ல ஒருத்தர் ஃபார்ம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இப்போ டோட்டல் டாப் ஆர்டர் எம்ஐயோட டாப் ஆர்டரே ஃபார்ம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க போல இருக்கு. ஹர்திக் பாண்டியா பேட்ல எல்லாம் படவே இல்லை பால். இன்னைக்கு 6 பாலுக்கு 25 ரன் வச்சிருக்காரு. அண்ட் அதை பத்தி மீம் போட்டிருக்காங்க. இப்போ இன்னொரு மீம் பயங்கரமா இருந்தது. டேய் இப்ப என்னடா டார்கெட் 280 மாதிரி இவ்வளவு வேகமா வச்சுட்டு இருக்கீங்க, நாங்க 190 தான்டா அடிச்சிருக்கோம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அது மாதிரி பயங்கர சிரிப்பு வந்துருச்சு. நேற்று ஆர்சிபி வின் பண்ணுவாங்கன்னு சொன்னேன்ற வருத்தம் கூட போயிடுச்சு எனக்கு. என்னடா பண்றீங்க நீங்க இந்த பவுலிங் லைனப் வச்சுன்னா. ஆக்சுவலி ஒண்ணுதான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆர்சிபிக்கு இதுக்கு மாதிரி வில் ஜாக்ஸ் ஆடுங்க, டாப்லி ஆடுங்க, இது மாதிரிலாம் எதுவும் சொல்ல போறது இல்லை. ஒண்ணு சொல்றேன், நீங்க 8 மேட்ச்ல 8 ஜெயிக்கணும். சரி, இன்னும் 2 மேட்ச் கூட சான்ஸ் எடுத்துக்கோங்க, விராட் கோலி ஆட வைங்க. அதுக்கப்புறம் தயவு செஞ்சு அந்த 6 மேட்ச் அவர் ஆட வைக்காதீங்க. வேற யாரும் உங்களால ரீடைன் பண்ண முடியும்னு கொஞ்சம் கண்டுபிடிக்கணும்னா அந்த மனுஷனை ஆட வைக்காம வேறவங்களை வச்சு இந்த பேட்டிங் லைனப் தேருமா தேராதா, பவுலிங் லைனப் தேருமா தேராதா, இதை மட்டும் டெஸ்ட் பண்ணாலே போதும். அவங்க அவர் சும்மா எல்லா மேட்சும் உட்கார வச்சுட்டு அவர் இப்படியே உட்காந்துருக்காரு. இதை பார்க்க முடியல. தயவு செஞ்சு விராட் கோலியை ஆடாதீங்க. எப்படியும் நீங்க அவரை ரீடைன் தான் பண்ண போறீங்க. விட்டீங்கன்னா அவர் வேற டீம்ல சேர்ந்து கப்பாவது அடிப்பாரு. அதுவும் பண்ண போறது இல்ல. அவர் ரீடைன் தானே பண்ண போறீங்க. இன்னும் 5 பேர், இன்னும் 4 பேர் யாரை ரீடைன் பண்ணுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சீசன் ஆடுங்க, அதையாவது பண்ணுங்க. அதுதான் எனக்கு சொல்லணும்னு தோணுது. மேட்ச் பத்தி நீயே ஸ்டார்ட் பண்ணீங்க. மேட்சை படி ஸ்டார்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் டாஸ் எம்ஐ வின் பண்ணி பவுலிங் இடத்துக்கு போடுறோம் அப்படின்ட்டாங்க. முன்ன மேட்ச் எல்லாம் வச்சு நிறைய வந்து கமெண்ட். இப்போ சொல்றேன், இதுக்கப்புறம் நடக்க போற எல்லா மேட்சையும் கோலி ஆடட்டும். ஆடி இன்னைக்கு அடிச்ச மாதிரியே ரன் அடிச்சு அவுட் ஆயிட்டோம், அப்புறம் பார்க்கலாம். ஏன்னா அவங்க கிட்ட பேட்டிங் சரியில்லை, பவுலிங் தான் சரியில்லை. இன்னைக்கு பாத்தீங்களா 3 ரன் தான் கோலி. டார்கெட் எவ்வளவு கொடுத்தாங்க? 196 கொடுத்துருக்காங்க. அவங்க கிட்ட பேட்ஸ்மேன் தான் இருக்காங்க. இவரு தான் நான் ஒருத்தன் தான் ஆடுவேன், என்னாலதான் மட்டும்தான் ரன் அடிக்க முடியாது டீமுக்கு, வேற யாரும் ஆட மாட்டாங்கன்னு நினைச்சு இவ்வளவு நாள் பண்ணின்னு இருக்காரு. இதுக்கப்புறம் அவர் 8 மேட்ச் அவர் பேட்டிங் ஆட்டும். இல்ல 8 மேட்ச் ஆடுற வேணான்னு ஏன் சொல்றேன்னா, அவரு இப்படியே மாதிரி அவுட் ஆவாருன்னு கெஸ்ட் கிடையாது இன்னைக்கு. இல்ல நீ சொன்னது ஓகே, அது ஓகே. நான் வந்து போன மேட்ச் பேசினதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்து இல்ல, அதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன சொன்னாங்கன்னா, அவர் 72 பாலுக்கு 100 தான் 110 அடிச்சிருக்காரு, பெரிய ஸ்கோரு, அவர் நல்லா ஆடி இருக்காரு அப்படிலாம் சொன்னாங்க. நான் அதுக்கு மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன். அவர் ஆடினே. அதுக்குதான் நான் என்ன சொல்றேன், அவர் ஆடவே இல்லைன்னா அப்ப தெரியும்ல யார் எப்படி ஆடுறாங்கன்னா. அந்த 20 பால் கூட அவர் ஏன் ஆடட்டும், அவர் எப்படி ரீடைன் தானே பண்ண போறாங்க, அந்த லாஜிக்ல நான் சொல்றேன். அவர் அவுட் ஆக மாட்டாரு, நீ நினைக்கிற மாதிரி அவர் அவுட்லாம் ஆக மாட்டாரு. அதுக்காக தான் அந்த லாஜிக்கே நான் சொல்றேன். இன்னைக்கு அவுட் ஆயிட்டாருனால 8 மேட்சும் அவுட் ஆவாருன்னு தெரியாது. 8 மேட்சும் அவர் அவுட் ஆகட்டும், அப்புறமா ஆடுறாங்களா இல்லையான்னு தெரியும் சொல்ல வரேன். இன்னைக்கு காமிச்சிட்டாங்க, நீ ரன் அடிக்கலாம் நாங்க அடிப்போம், இல்ல ஒரே நிமிஷம், நீ ரன் அடிக்கலாம் நாங்க அடிப்போம்னு காமிச்சிட்டாங்க. அதே மாதிரி அவர் ஃபிளாப் காமிச்சாருன்னா அந்த எல்லா மேட்சும் பிளேயர்ஸ் காமிச்சிருவாங்க எங்களால முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு. அதனால நீ சொல்ற மாதிரியும் நடக்காது, நான் சொல்ற மாதிரி நடக்காது. அப்படி நடந்ததுன்னா தெரிஞ்சிடும் உண்மையாவே வந்து நீ சொல்ற மாதிரி நடக்காது. ஏன் சொல்றேன்னா, அவர் ஆரஞ்சு கேப் வாங்கிடுவார் இந்த சீசன். நான் என்ன சொல்றேன், தேவையே இல்லைங்கிற. ஆரஞ்சு கேப் வச்சு என்ன பண்ண போறாங்க ஆர்சிபி? அவங்க ரீடைனும் பண்ண போறாங்க கோலிய. இன்னும் 2 மேட்ச் அவங்க தோத்துட்டா அவங்க வெளியே தான், வாய்ப்பே கிடையாது. அவங்க என்னதான் கால்குலேட்டர் வச்சு போட்டா கூட வாய்ப்பு கிடையாது. இல்ல மறுபடியும் நான் சொல்றது, டீமுக்காக ஆடுறாரா தனக்காக ஆடுறாரா, அதே பாயிண்ட் நான் மறுபடியும் வைப்பேன். அதுக்காக தான் அவர் ஆட்டோன்ற 8 மேட்சுமே. ஓகேவா? அவர் கன்ஃபார்ம் ஆறத வைக்க போறாங்க, அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க, சான்ஸே இல்ல. டிராப் பண்றதும் சரி. சப்போஸ் அந்த 8 மேட்ச் டிராப் கிடையாது, அது பேரு இவரே இந்த மாதிரி ஒரு லோ ஆன் கான்ஃபிடன்ஸ்ல இந்தியா வேர்ல்ட் கப்புக்கு ஏன் போகணும்னு நான் நினைக்கிறேன், வேற ஒண்ணும் இல்ல. சரி, ஓகே. அவரு ரிலாக்ஸா இருந்துகிட்டு சும்மா டக் அவுட்ல எவன் ஆடுறான் என்னன்னு பாத்துக்கிட்டு டீம்ல சும்மா பிக்னிக் மாதிரி வந்துட்டு இருந்துட்டு போடுறதே பெட்டர்னு நினைக்கிறேன். எல்லா மேட்சும் அடிச்சுட்டு தோத்துக்கிட்டு அவர் இப்படியே உட்காந்துட்டு இருக்காது. ஃபேன்ஸும் அப்செட் ஆகுறாங்க. எப்படியும் ரீடைன் தான் பண்ண போறாங்க. கோலியை விட்டா
ஆர்சிபிக்கு ஏதாவது ஒன்று நடக்கும், கோலிக்கும் ஏதாவது ஒன்று நடக்கும். அதுதான் எனக்கு தோணுது. அவங்க 2 பேருக்கும் அந்த காம்பினேஷனே ஒர்க் அவுட் ஆகல. சரி நீ சொல்லு கிஷோர். இன்னொரு பாயிண்ட் சொல்லி ஆகணும். நீ ஆர்சிபிக்கு இதை சொன்ன, சப்போஸ் கோலியை ரீடைன் பண்ணாலும் சரி, அவங்க விட்டுட்டாலும் சரி, ஆர்சிபி கப் அடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு 4-5 டிகே ஆகும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா. அது ஏன்னா 2008ல ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதே 2008ல தான் ஒரு இந்தியில காமெடி சீரியல் தாரக் மேத்தா கா உல்டா சஸ்மான் ஒரு சீரியல் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுல ஒரு 2 கேரக்டர் இருக்காங்க. ஒரு அம்மா, அந்த அம்மா 14 வருஷமா போன்லயே தான் பேசிங்க இருக்காங்க, இன்னும் அவங்களை காட்டவே இல்லை. அதே மாதிரி ஒரு 4th கேரக்டர் ஹீரோ, ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒர்க் பண்றவர், அவருக்கு 14 வருஷமா என்ன கல்யாணம் நடந்துனே இருக்கு, இன்னமும் நடக்கல. அந்த 2த்துல எது ஒண்ணு நடந்தாலும் சீரியல் முடிஞ்சிடும். அதே மாதிரிதான் ஆர்சிபி கப் அடிச்சிட்டாங்கன்னா ஐபிஎல் முடிஞ்சிடும். சோ அதனால கப் அடிக்க மாட்டாங்க. அது ஒரு ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். 2050 நம்ம வயசு மாதிரி, நம்ம வயசு பையன் வெள்ளை கலர்ல தலையிலெல்லாம் பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கான், பவுடர் போட்டு உட்கார்ந்து இருக்கான். ஒரு பையன் கேட்ச் விட்டாடா அப்படின்னு இருக்கான். என்னப்பா பண்ணிருக்க? அப்பா ஐபிஎல்பா. யாருப்பா? ஆர்சிபியா? ஆமாப்பா, கேட்ச் விட்டுருவாங்கப்பா. அப்பா சொல்றாரு. அவ்வளவு தெரியுமா அவனுக்கு? நான் பையன் கேட்கிறான். நாங்க 30 வருஷமா பார்த்துட்டு இருக்கோம் ஆர்சிபியான்றாங்க. ஸோ 2050ல கப் அடிக்க மாட்டாங்கன்னு காமிச்சுட்டு இருக்காங்க. இப்பயே வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதனால நீ ஆர்சிபி ரீடைன் பண்ணாலும் சரி, பண்ணாம இருந்தாலும் சரி, அதுதான் சொல்ல வந்தேன். என்னன்னா இப்படி சொல்றத பாக்குறப்ப தோணுது, இந்த த்ரில்லர் மூவில எல்லாம் வில்லனை கண்டுபிடிக்காத இருக்க வரைக்கும் தான் அந்த த்ரில்லர் இருக்குன்ற மாதிரி ஆர்சிபி எல்லாம் கப் அடிச்சா இன்னொன்னு இருக்கு அவ்வளவுதானே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் போல. அந்த ஃபீல் வந்துரும் போல இருக்கு. எனக்கு என்ன ரிவ்யூ பண்றதுன்னே தெரியல இந்த மேட்ச். ஏன்னா நான் வேற ஆர்சிபி ஜெயிக்கும்னு சொல்லிட்டேன். நீ ஸ்டார்ட் பண்ணு ஃபர்ஸ்ட், இல்லைன்னா நானே ஸ்டார்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் திருப்பியும் மும்பை டாஸ் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்றோம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வான்கடே பேட்டிங் பாரடைஸ் தான், எவ்வளவு அடிச்சாலும் சேஸ் பண்ண முடியும். நான் இன்னும் 196 அடிச்சாவே நீ சொன்னேன், நான் இன்னும் டிஃபர் பண்றேன். இன்னும் ஒரு 20 ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சிருந்தா மேபி அப்பயும் இவங்க இன்னும் ஒரு 10 பால் அடிச்சிருப்பாங்க, அது வேற விஷயம். ஸ்டில் 190ன்றது பார் ஸ்கோர் கிடையாது. இங்க ஒரு 210 தான் பார் ஸ்கோரு. பார் ஸ்கோரே அடிக்கல இவங்கன்றது தான் ஃபேக்ட். அண்ட் இன்னொன்னு என்னன்னா, எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆனது என்னன்னா, வில்ஜாக்ஸ் தூக்கிட்டு வந்து 1 டவுன் இறங்கினாங்க. அவர் 2வது ஓவரே விக்கெட் ஆயிட்டாரு கோலி, அது வேற விஷயம். ஆனா ஏன் இவங்க அவங்க பொசிஷனை விட்டு கொடுத்துட்டு ஆடலாம்ல? எனக்கு அது ஏன்னு புரிய மாட்டேங்குது. வில்ஜாக்ஸ் ஓப்பன் தான் பண்ணுவாரு, அதுதான் அவருக்கு சூட்டபிளா இருக்கும். அண்ட் பவர் பிளேல பயங்கரமா அடிப்பாருன்னு சொல்றாங்க. ஒரு 10 பால் நீங்க வேஸ்ட் தானே பண்ணீங்கன்னு தான் எனக்கு தோணுச்சு. 10 பால் என்ன 14 பால் ஆனாங்கன்னு நினைக்கிறேன். அந்த 14 பால் இவருக்கு கிடைச்சிருந்தா என்ன நடந்திருக்கும்ன்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ அதுவே எனக்கு அப்செட்டா தான் இருந்தது ஃபர்ஸ்ட் அவங்க பண்ணது. ஸ்ட்ராட்டஜிக்கல் மிஸ்டேக் மாதிரி தோணுச்சு. ஏன்னா எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் சொன்னது வில்ஜாக்ஸ் ஓப்பன் பண்ணும், ஃபாஃபோ இல்லை கோலியோ தான் 1 டவுன் ஆடணும்னு சொன்னாங்க. அண்ட் அதை மீறி அவங்களோட மிடில் ஆர்டர் இன்னைக்கு நின்னாங்க. ஃபாஃப் நின்னாரு, டிகே ஆடினாரு, மேக்ஸ்வெல் வேற நான் 200 அடிச்ச கிரவுண்டுன்னு சொல்லிட்டேன், அதை வேற கமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க. 2 பேருமே ஒன்றும் பண்ணல. கோலியும் 4 ரன் தான் அடிச்சாரு, 3 ரன் தான் அடிச்சாரு. மேக்ஸ்வெல்லும் 0க்கு அவுட் ஆயிட்டாரு. இந்த வாட்டி 3 டக் அவுட்டு, 6 மேட்ச்ல 5 சிங்கிள் டிஜிட் ஸ்கோரு. ஒரே மேட்ச் தான் 20 ரன் வச்சாரு, அதுலயுமே 3 வாட்டி கேட்ச் விட்டாங்க அவரை. அந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. என்ன சொல்றதுன்னே தெரியல. ராம்ரவருக்கு ஒரு பயங்கரமான பால் போட்டாரு பும்ரா ஸ்பெல் பயங்கரமா இருந்துச்சு. அண்ட் மத்வால் டிகேக்கு எப்படி போடுறதுன்னு புரியாம லைனு அவரு எப்படி போட்டாலும் அடிச்சிட்டாரு இன்னைக்கு. அந்த ஆஃப் சைட்ல போட்டா பின்னாடி தட்டியே நிறைய 4 எடுத்துட்டாரு. அண்ட் பும்ராவையும் ஒரு 6 செம்மையா அடிச்சாரு டிகே நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் இவங்க நீ சொன்ன மாதிரி டாப் ஆர்டர் பெரிய கான்ட்ரிபியூஷன் இல்லாமையே அவங்க 195 அடிச்சது பெரிய விஷயம் தான். அதுக்கு அவங்களுக்கு கங்க்ராட்ஸ் சொல்லி தான் ஆகணும். அண்ட் செகண்ட் ஆஃப் பத்தி சொல்லவே வேணாம். தூக்கிட்டு அந்த முன்னாடி சொன்ன மாதிரி 280 ஸ்கோர் மாதிரி அவங்க அவ்வளோ ஃபாஸ்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓரளவு ஸ்ட்ரைக் ரேட்ல கம்மியா ஆனது ரோஹித் சர்மா தான். இஷான் கிஷன்லாம் பயங்கரமா ஃபார்முக்கு வந்துட்டாரு. இவர் 18 பால்ல 50 அடிச்சாரு ஸ்கை. அண்ட் 6 பால்ல 25 ரன்னு ஹர்திக் பாண்டியா. எல்லாருமே நல்லா ஆட்டாங்க. 15 ஓவர்ல முடிச்சு தள்ளிட்டாங்க 200 ஸ்கோரை. நீ சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் அது அவங்கள பற்றி சொல்ல முடியாது, அவங்க விடமாட்டாங்க. அவங்க ஏதோ சீல் அடிச்ச மாதிரி பண்ணின்னு இருக்காங்க அந்த ஓப்பனிங்க்கு. ஸோ அதை பேசுறது பிரயோஜனமே இல்லை. அதுக்கப்புறம் வில்ஜாக்ஸ் ட்ரை பண்ணாரு, பட் ஒரு பயங்கரமான இன்னிங்ஸ் பற்றிடார் சொல்லி ஆகணும்.
அன்எக்ஸ்பெக்டட் நல்லா ஆட்டாரு. அதுக்கப்புறம் அந்த பாஸ் ஸ்கோர் ஏன் போக முடியலன்னா 4 ஓவர் போட்டு 20 ரன் கொடுத்து 5 விக்கெட் எடுத்தா எங்கேயா பாஸ் ஸ்கோர் அடிக்க முடியும்? அந்த மாதிரி ஸ்பெல்லு போட்டுக்கிறாரு. கோலியும் எடுத்துட்டாரு, டியூப்ளிசிஸும் எடுத்துட்டாரு. வந்தா அந்த பையன் சின்ன பையன் வந்தா லம்ப்ரோ எதுவுமே உள்ள இறக்கி அவுட். அந்த பையனும் ஒண்ணுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் சௌரவ் சௌஹான் ஒருத்தன் இம்பாக்ட் பிளேயர் கூட்டினாங்க, அவனையும் எடுத்துட்டாரு. அடுத்த பாலி ஆகாஷ் கிப்பையும் எடுக்கிறாரு, சாரி வைசாக் விஜய்குமாரையும் எடுக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி ஸ்பெல்லு போட்டு அவர் 20 ரன் தான் கொடுத்துருக்காரு 4 ஓவர். அப்போ மிச்சம் 16 ஓவர் எவ்வளோ வச்சிருக்காங்க? 170 ரன் வச்சிருக்காங்க. அப்போ டீசெண்டாக தான் ஆடி இருக்காங்க. ஓகே, பரவாயில்லன்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஓகே. அந்த மாதிரி நீ சொன்ன மாதிரி தினேஷ் கார்த்திக் நல்ல ஃபார்ம், நல்ல ஷாட்ஸ், எல்லாமே பயமா பிக்கப்பு. அதில் வேற ஹார்திக் பாண்டியா வந்து கேட்க மாட்டாரு, யார் பேச்சுமே கேட்க மாட்டாரு. லாஸ்ட் பால்ல மட்டும்தான் இஷான் கிஷான் அப்புறம் ரோஹித் சர்மா எல்லாம் வந்து சொன்ன பிறகுதான் அமைச்சரே காண்டி அதுக்கு முன்னாடி பண்ண மாட்டாரு. அவர் இல்ல இப்படியே வச்சு போடலாம், ஏன்னா கேட்ச் 2 கேட்ச் நிக்க வச்சுன்னா கேட்ச் பிடிச்சிட்டு இருக்கலாம், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்ற மாதிரி ஒரு ரொம்ப நான் எடுக்கதான் முடிவு அப்படி பண்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. தினேஷ் கார்த்திக் பின்னாடி வச்சிட்டு இருக்கப்பெல்லாம் ரோஹித் சர்மா பயங்கர அப்செட்டா இருந்தாரு. டீப் ஃபைன்ல வைக்காம உள்ள வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவரு நான் எப்பவுமே ஃபன் தான் பண்ணுவேன்ற மாதிரி அந்த 5வது விக்கெட் எடுத்தவனே போய் காலில் தொட்டு கும்பிட்டு தூக்கிட்டாரு பும்ராவை. அந்த மாதிரி ஒரு வேலை பார்த்துட்டாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா போச்சு. செகண்ட் ஹாஃப்ல என்ன பொறுத்த வரைக்கும் டாப்லி நல்லா தான் பண்ணாரு. அவர் ஃபர்ஸ்ட் ஓவரே வந்து ரொம்ப நல்லா தான் போட்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பின்னாடி ஓவர் வந்து அடிக்க சிராஜும் ட்ரை பண்ணிட்டாரு. ஆனா அவர் எதிர்பார்க்காம அந்த 4வது ஓவர்ல வந்து 23 ரன் எப்படி போட்டாலும் அடிப்பான்ற மாதிரி அடிச்சிட்டாங்க. இப்போ அவரை பவர் பிளேலயே நல்லா போடாத மாதிரி காமிச்சிட்டாங்க. நல்ல ஒரு பிராக்டிஸ் செஷன். நம்ம நேற்றே பேசணும், இது ஒரு பிராக்டிஸ் மேட்சா தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி பேசணும். அதே மாதிரி ஆயிடுச்சு. சரி, வில் ஜாக்ஸ் வந்திருக்கு பையன், பரவாயில்ல, ஓவர் போட்டான், அன்எக்ஸ்பெக்டட் ஓவர் போட்டு விக்கெட் எடுத்தான். ஓகே, அவங்க ஒரு 280 இல்ல 260 அடிச்சிருந்தாங்கன்னா 19.5 வரைக்கும் வந்து 19.6ல மும்பை ஜெயிச்சுட்டு இருப்பாங்க. 196னாலதான் 15 ஓவர்ஸ்ல முடிஞ்சிருச்சு. பட் இந்த மேட்ச் வச்சு ஒரு நல்ல ஹிண்ட் கொடுத்துறாங்க மும்பை இந்தியன்ஸ், நாங்க இப்படிதான் ஆட போறோம்னு காமிச்சிட்டாங்க. ஸோ சிஎஸ்கே ரெடி ஆயிடுவாங்க. சண்டே வந்து சிஎஸ்கே நல்லா பெரட்டி போட்டு துவச்சி போட்டு என்ன பண்ணுவோம் பண்ணுவாங்க. அந்த தப்பு பண்ணிட்டாங்க இன்னைக்கு மும்பை. இது கொஞ்சம் கஷ்டப்பட்டு சேஸ் பண்றதோ இல்லைன்னா இன்னும் ஒரு 2-3 ஓவர் வெயிட் பண்ணியிருந்தனா ஓகேடா பசங்க கொஞ்சம் கஷ்டப்படுறாங்கன்னா யோசிச்சிருப்பாங்க. இவங்க அசால்ட்டா வின் பண்ணி க்ளூ கொடுத்துட்டாங்க, கேகேஆர் பண்ண மாதிரி வேலை பண்ணிட்டாங்க. சண்டே மேட்ச் நல்லா இருக்கும், நான் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு மேட்ச் என்னன்னா கேகேஆர் சென்னையில் ஆனாங்க, அது ஒரு ஸ்லோ ட்ராக்கு. இங்க வந்து இது இப்படிதான் இருக்க போகுது, ஃபிளாட் ட்ராக்கா தான் இருக்க போகுது. அது கொஞ்சம் சிஎஸ்கே எப்பவுமே வேன் கடையில கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ எப்படி போகும்னு தெரியல, பார்க்கலாம். இல்ல யார் என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. இப்பயும் நான் சொல்றேனே, எந்த மேட்சும் ஒண்ணுமே பண்ணாம டக்குன்னு ஜடேஜா பண்ணாரு. அன்னைக்கும் அந்த மாதிரி யார் எதிர்பார்க்காம ரஹானே செஞ்சுரி கூட அடிக்கலாம். அவங்க அந்த மாதிரி தான், அவங்க ஒருத்தரை நம்பிதான் ஆடுவாங்க. எவனாச்சும் ஒருத்தர் ஆடி கொடுத்து வின் பண்ணி கொடுத்துருவான். அதனால சொல்லிட்டு இருக்கேன், லேர்ன் பண்ணிருவாங்க, பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ ஒன்னு இஷான் கிஷான்லாம் நிறைய ராங் ஷாட்ஸ், அது பவர் பிளேனால பட்டு போயிருச்சு. அன்னைக்கு அபிஷேக் சர்மா அச்சினேண்டா ராங் ஷாட் ஆடி கேட்ச் பிடிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்கள அதெல்லாம் கம்மி சொல்லவே முடியாது. மேபி டஃப் மேட்ச் வேணா போகும். இவங்க 220 அடிப்பாங்க, திருப்பி சிஎஸ்கே கிட்ட வந்து தோப்பாங்க, இல்ல அவங்க 220 அடிச்சு இவங்க லாஸ்ட் பால்ல வந்து வின் பண்ணுவோம். அப்படிதான் போகுமே காட்டி இன்னைக்கு மாதிரி போகாதுன்னு சொல்ல வரேன். அப்படிதான் இன்னைக்கு மாதிரி போகுது. இவங்க பவுலிங் லைனப்ப வச்சுக்கிட்டு இப்படி படாத பாடு பட்டுட்டு இருக்காங்க, வேற ஒன்றும் பண்ண முடியாது. சரி, நாளைக்கு மேட்ச் போயிடலாமா? அதோட வேற இன்னொன்னு சொல்லணும், பிராங்கா சொல்லணும்னா இவங்க கிட்ட இருக்க போலர்ஸ் எல்லாருமே சீரியஸாவே, டு பி ஆனஸ்ட், டொமஸ்டிக்ல நல்லா போடுறவங்க. அதை நம்பிதான் அவங்க உள்ளே எடுக்கிறாங்க, அதை நம்பிதான் அவ்வளவு காசு கொடுத்து எடுக்கிறாங்க. அவங்க கெட்ட நேரமா என்னன்னு சொல்றது தெரியல, இங்க வந்தா இப்படி அடி வாங்குறாங்க. உண்மையே அவங்களோட ஸ்டாட்ஸை போய் பார்த்தா சையத் முஸ்தக் அலி, விஜய் ஹசாரே, அப்புறம் ரஞ்சி எல்லாத்துலயுமே இத்தனைக்கும் ஆகாஷ் வைஸ் கேப்டன் அண்டர்-19ல. ஸோ அவங்க அந்த இடத்துல தான் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டாப்லயும் குறைய சொல்ல முடியாது, அவர் எல்லா இடத்துலயும் நல்லா பண்ணிட்டாரு. அங்கேயும் பயங்கரமான போலர் தான் அவரு. ஆனா அவங்களுக்கு இங்க எங்க அந்த டீம்ல டெல் ஸ்டெயின் ஒரே அடிச்சிருக்காங்க, யார் ஓவர் தான் அந்த டீம்ல வந்தவன் அடிக்காம இருந்திருக்கான் அவங்க டீம்ல ஆனவன். ஸோ அவங்களுக்கு அது ஒரு சாபக்கேடானு தெரியல. சப்போஸ் அடுத்த வருஷம் மிச்சல் ஸ்டார்க் ஓவர்ல கூட அடிச்சிருக்காங்க, அவர் ஆர்சிபில விளையாடி இருக்காரு. ஸோ அந்த டீம்ல எல்லா நல்ல போலர் கூட அடி வாங்கியிருக்காங்க. அஸ்ரங்கா அடி வாங்கியிருக்காரு, சொல்லினே போலாம் லிஸ்ட். அதனால ஜஹீர் கான் அதை சொன்னீங்களே, எப்படியாப்பட்ட ஆள் எல்லாருமே அடி வாங்கியிருக்காங்க. அதனால அந்த டீமோட சாபக்கேடு தான் நினைக்கிறேன்.
என்ன பண்ணுவாங்க தெரியல. நெக்ஸ்ட் இயர் ஆப்ஷன்ல எப்படி எடுப்பாங்க, யார் எடுப்பாங்க? எனக்கு தெரிஞ்சு முகமது ஷமி கூட எடுத்துக்கலாம். அவரோட அடிதான் வாங்குவாருன்னு நினைக்கிறேன். ஆர்சிபி வந்தோடனே அப்படிதான் ஆகுமான்னு தெரியல. அதனால நெக்ஸ்ட் மேட்ச் போயிடலாம். ஓகே, நாளைக்கு வந்து லக்னோல மேட்ச் நடக்க போகுது, எல்எஸ்ஜி வர்சஸ் டிசி. இது என்ன சொல்றது, எல்எஸ்ஜி நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காங்க. ஸோ எல்எஸ்ஜி தான் ஜெயிப்பாங்கன்னு தோணுது. லக்னோக்கு ஒரு பிராக்டிஸ் மேட்ச் இது. நானும் எல்எஸ்ஜி ஜெயிப்பாங்க தான் நினைக்கிறேன். ஏன்னா டிசி சுத்தமா டீமே ஒர்க் ஆகல. அவங்க ரொம்ப காம்பினேஷனே இதாக இருக்கு. இதுல மிச்சல் மார்ஷ் வேற இன்ஜுரி ஆயிட்டாரு, லாஸ்ட் மேட்ச் ஆடல. குல்தீப் யாதவ் ஆடல, முகேஷ் குமார் ஆடல. இந்த மாதிரி ஒரு டீம் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அண்ட் அவங்க ஸ்லோ ட்ராக்ல எப்படி பண்ணுவாங்கன்னே தெரியல. அது ஒரு ஸ்லோ ட்ராக்கு. இவங்க டிசியை ஃபர்ஸ்ட் ஆட சொல்லிட்டு சேஸ் பண்ணாலும் இவங்க அடிப்பாங்க. டிஃபெண்ட் பண்றதுல ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க எல்எஸ்ஜி. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, பார்க்கலாம். மேபி அவுட் ஆஃப் த பாக்ஸ் டேவிட் வார்னர் ஏதாவது பண்ணாதான் உண்டு, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் தான். கரெக்ட். கேப்டன்சி ஆப்ஷன் அதானா நிறைய இன்ஜுரி இஷ்யூ இருக்கு டெல்லி கிட்ட. அதனால அவங்க ரொம்ப புவரா ஆகுறாங்க லோவர் ஆர்டர்ல. இவங்க கிட்ட குருணால் பாண்டியா, பிஷ்னாய், அப்புறம் சப்போஸ் மயங்க் யாதவ் ரிட்டைன் ஆயிட்டாருன்னா அவரு, எஸ் டாக்கூர், நல்ல லைனப் வச்சிருக்காங்க. இருக்க ரிசோர்ஸையும் தப்பா வேற இடத்துல ஒருத்தர் அபிஷேக் போறல வந்து திடீர்னு 1 டவுன் இறங்குறாங்க, திடீர்னு 6 டவுன் இறங்குறாங்க, மாத்தி மாத்தி விட்டுறாங்க. அதுவுமே குழப்பம் தான் அவங்களோட மேனேஜ்மெண்ட். நாளைக்கு கோச் படி பாத்தீங்கன்னா லாங்கர் வர்சஸ் பாண்டிங், 2 ஆஸ்திரேலியன்ஸ். ஓ ஓகே. பிக்கு போறதுன்னா கண்டிப்பா டீகாக் தான். டீகாக், கேஎல் ராகுல் கன்ஃபார்ம் அவங்க தான். அதுல சேஞ்சஸே இல்ல போனா வார்னர் ட்ரை பண்ணலாம், அவ்வளவுதான். அது தாண்டி பார்த்தா ஓகே, நானும் அதுதான் வார்னரும் டீகாக் தான் சொல்ல வந்தேன் நானும். இல்ல ஸ்டாய்னிஸ் அவர்தான். எப்படி நீ மிடில் ஓவர்ல அடிக்கிறாரு. ஸ்டாய்னிஸ் பூரா 2 பேருமே கன்சிஸ்டன்டா இருக்காங்க இந்த சீசன்ல. கரெக்ட். அண்ட் இதுல இன்னொன்னு இருக்கு, இந்த எல்எஸ்ஜி பிச்ல அவங்க டீம்ல இருக்க ஃபாஸ்ட் பவுலர் யாராவது ஒன்று கிளிக் ஆயிடுறாங்க எல்எஸ்ஜி டீம்ல. ஸோ அது மாதிரி கூட யாராவது வைக்கலாம். ஏன்னா ஒரு மேட்ச் அவர் 4 விக்கெட் எடுத்தாரு, ஒரு மேட்ச் இவர் யாஸ்டக் ஒரு 5 விக்கெட் எடுத்துட்டாரு. நவீன் உலக் போட்டாலும் போட்டுடலாம் நாளைக்கு. நவீன் உலக் கூட போடலாம், சொல்ல முடியாது. கரெக்ட். ஸோ கொஞ்சம் வயசா யோசிச்சு போடுங்க, அவ்வளோதான். முடிச்சுக்கலாம்ல, முடிச்சுக்கலாம். ஸோ ஐபிஎல் கேஷ் கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு ரிவ்யூவோட நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்றோம். பாய்.